அதாவது இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தடுத்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஏன் இப்ப தர்கா இருக்கிறது? பெரிய பயங்கரமான ஆதாரம் எது? அந்த காலத்துல சஹாபாக்கள் காலத்திலேயே அதை கட்டி விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இதை கட்டி கதை சொல்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே நினைஞ்சாங்க, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலம் இருந்துச்சா இல்லையா, அது பள்ளிவாசலை விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது அதையும் பள்ளிக்குள்ள சேர்த்து விட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடத்துல பள்ளிக்குள்ள சேர்த்து, இப்போ அந்த டூமை பார்த்திருக்கீங்களா? மதீனான்னு ஒரு படம் போட்டு பாருங்களேன். மக்காவுக்கு ஒரு படம் உங்களுக்கு தெரியும், மதீனான்னு ஒரு படம் வரும். மதீனாண்டா என்ன? ஒரு சிங்கிள் மனாரா ஒன்று பெருசா இருக்கும், அதுக்கு பக்கத்துல பச்சை கலரா சின்னதா ஒரு டூம் இருக்கும். அந்த சின்ன டூம் தான் அங்க ரசூல் அடக்கம் செய்யற இடம். இந்த சின்ன டூம் இருக்குது, அதுக்கு எல்லாம் யார் இருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலம் இருக்கிறது. அதையெல்லாம் உங்கள்ட்ட காட்டி என்ன செய்வாங்க பார்த்தீர்களா? தர்கா கட்டக்கூடாது என்கிறார்கள். கட்டக்கூடாது என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுவதை பார்த்து அந்த சஹாபாக்கள் சும்மா இருந்திருப்பார்களா? கட்டக்கூடாதுன்னு இருந்தா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தானே தர்கா கட்டுறாரு. இவங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதை பிரகாரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்கா கட்டி இருக்கும் பொழுது அப்ப எவ்வளவு சஹாபாக்கள் இருந்தாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை நியாயப்படுத்தி கட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி பல சஹாபாக்களும் அன்றைக்கு சாட்சியா இருந்திருக்கிறார்கள். அது எப்படி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா இருக்கும்? அதிலிருந்து நம்ம என்ன விளங்கலாம்? தர்கா கட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த டூம்லாம் போடப்பட்டு அது மாதிரிலாம் கட்டி இருக்கிற காரணத்தினால சுத்தி சுவர் எடுக்கப்பட்டு மேலே டூம், அதான் தர்காங்கிறது. 4 பக்கம் சுவர், மேல ஒரு டூம், அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது? தர்கா. அதான் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை என்ன செய்வாங்க? எடுத்து வைப்பாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க அது பொய். எது பொய்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹுஜராத் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்காக வேண்டி பள்ளி வாசலை ஒட்டி ஒதுக்கப்பட்டிருந்த அறைகள் இருக்குதுல, அதான் ஹுஜராத்ங்கிறது. சூரத்துல் ஹுஜராத் குர்ஆன்ல இருக்குதுல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு சின்ன அறை மாதிரி கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த அறையில தான் தங்குவாங்க, பள்ளி வாசலுக்கு வந்துருவாங்க. அது பள்ளி வாசலோட ஒட்டி தான் இருந்தது. அப்ப விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது அந்த அறையையும், அந்த அறையில தான் ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அடக்கம் செய்யப்படுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய மடியில சாய்ந்து கொண்டுதான் உயிரை விடுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் எங்க அடக்கம் செய்யறதுன்ற பிரச்சனை வரும் பொழுது எந்த இடத்துல மௌத்தா போனாங்க அங்கே அடக்கம் பண்ணிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி வீட்டில தான், ஆயிஷா நாயகி மடியில தான் மரணித்திருக்கிறார்கள். அதனால இந்த ஆயிஷா நாயகி வீட்டிலே என்ன செஞ்சிருவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செஞ்சிருவோம்னு சொல்லி எண்ணி தூக்கிட்டுலாம் போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறந்தவன் அவங்களுடைய உடலை பொது கபருஸ்தானுக்கோ வேற ஒரு பொதுவான இடத்துக்கு கொண்டு போகாம எங்கனுக்குள்ள அவங்க மௌத்தா போனாங்களோ அந்த இடத்திலேயே அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. எங்க மௌத்தா போறாங்க? இது பள்ளிவாசல், வரிசை அறைகள், அதுல ஒரு அறை ஆயிஷா நாயகி அறை, அந்த அறையில மௌத்தா போறாங்க, அந்த அறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த அறை மாதிரி மற்ற மனைவி இருக்கக்கூடிய அறைகள்லாம் இருந்தது. விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அறையையும் பஸ்ஸில் சேர்த்து விட்டாங்க, பள்ளிவாசல்ல சேர்த்துட்டார்கள் என்று ஒரு கட்டுக்கதை சொல்றாங்கல்ல, அது முழுக்க முழுக்க போய். உஸ்மான் அபூபக்கர் சித்திக்குடைய காலத்திலோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலோ, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலோ, எந்த ஒரு சஹாபாக்களும் மதீனாவில் வாழ்கிற எந்த ஒரு காலத்திலோ அந்த ஹுஜராத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய அறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்கிற இடம் உட்பட அது மஸ்ஜிதில் சேர்க்கப்படவே இல்லை. அது தடுக்கப்பட்டு சம்பந்தமே இருக்காது. பள்ளிவாசல் அப்படி தடுக்கப்பட்டு விடும், அது தனியாகத்தான் இருக்கும். அதுக்கும் பள்ளிவாசலுக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்காது. அதை பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது இப்படித்தான் பண்ணி கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி விஸ்தீர்ணப்படுத்தல. பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது இந்த பக்கம் ஹுஜராத் இருக்குல்ல, அந்த அறையை சேர்த்து இப்படி நீட்டிட்டு போகாம இப்படிதான் அவங்க விஸ்தீர்ணப்படுத்தினாங்களே தவிர அவங்க காலத்தில் இந்த இடத்தை என்ன செய்யல, பள்ளியில சேர்க்கப்படவே இல்லை. அது எப்ப சேர்க்கப்படுது என்று கேட்டால், வலீத் இப்னு அப்துல் மலிக் இருக்கார்ல, அந்த 72 கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அப்துல் மலிக்குடைய மகன் வலீத் என்பவர் இருந்தாரு. அவர் தான் அந்த மர்வான் உமையாக்கள்லயே ரொம்ப மகா கெட்ட ஒரு ஆட்சியாளர். அவரை பத்தி ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காருன்னு சொல்லி. அந்த வலீதுடைய ஆட்சி காலத்துல தான் அது எப்பன்னு கேட்டா 88 ஹிஜ்ரி 88 ஹிஜ்ரி 88ங்கிற காலத்துல மதீனாவை ஒரு சஹாபி கூட உசுரோட இருக்கவில்லை. வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சியில தான் அந்த தடுக்கப்பட்டு பள்ளிவாசல சேர்க்க கூடாதுன்னு சஹாபாக்கள்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. தர்கா கட்டின குற்றமாயிரு, முழுசா தடுத்து விட்டுருங்க, அது அப்படி தனியா நின்று போகுது
பள்ளிக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அது குடிசையா தான் இருக்கும். அது தனியாக எதுவுமே எந்த ஒரு பராமரிப்பும் செய்யாமலேயே அதை அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 88வது ஆண்டுல தான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இடிக்கிறாங்க. மஸ்ஜித் நபவி இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிய அதுக்கு முந்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. இது எல்லாம் மொத்தமாக சுத்தமா இடிச்சு விட்டு வெறும் தரையாக ஆக்கிவிட்டு வலீத் இப்னு அப்துல் மலிக் தான் அதை விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது இவர்களை சேர்க்கிறார். இந்த பக்கமும் சேர்த்து அந்த இடத்த பள்ளிவாசல் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு தடுப்புக்காக வேண்டி பள்ளிக்கு உள்ளே ஒரு தடுப்புக்காக வேண்டி அந்த சோத்தை என்ன செய்யறார், அவரு எழுப்புகிறார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் மதீனாவில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள்லயே கடைசியா மௌத்தா போனாலும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம அடிக்கடி சொல்றோம், ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்கல்ல, மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள்லயே கடைசியா மௌத்தா போனாலும் யாரு? ஜாபிர் தான். ஜாபிருக்கு அப்புறம் ஒரு சஹாபி மதீனாவுல இருக்கவே இல்லை. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப மௌத்தா போயிட்டாங்கன்னு கேட்டா 78ல மௌத்தா போறாங்க. கடைசி சஹாபிய கடைசியா மௌத்தா போன சஹாபி எப்ப? 78ல மௌத்தா ஆயிடுறாங்க. இது 88ல கிட்டத்தட்ட 10 வருஷம். கடைசி சஹாபி மௌத்தா போய் அதுக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு சஹாபி கூட அந்த மதீனாவில் இல்லாத ஒரு காலம் இருக்குல்ல, ஒரு நபித்தோழர் கூட இருந்திருந்தால் அப்ஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட பாரங்கத்த சஹாபாக்கள் இருந்திருப்பார்களே, ஆனால் இது என்ன ஒரு அநியாயம் செய்யற, எப்படி அபூ சயீத் அல் குத்ரிய மர்வான சட்டை பிடிச்சு இழுத்தாரோ மெம்பர்ல ஏறும்போது அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷனாக நடந்திருக்கும். சஹாபாக்கள் டோட்டலாக முடிந்து விட்ட ஒரு காலத்துல ஹிஜ்ரி 88ல தான் இந்த பள்ளிவாசலாக தர்காவாக ஆக்கப்படுகிற ஏறக்குறைய என்னவாகிறது, 4 பக்கமும் சுவரை எழுப்பி அதை ஒரு பள்ளிக்குள்ளே சேர்த்து பள்ளிக்கு உள்ளக்கு அது வந்துடும். அது தனியா ஒரு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டப்பட்டது எப்பன்னு கேட்டா வலீத் இப்னு அப்துல் மலிக் இந்த ஆள் கொடும்போலர், இவரை எதுக்குறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அந்த மாதிரி கொடுங்கோன்மையான ஆட்சி பண்ணவர் என்பதை நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் யாரும் அச்சத்தோட அதை எதிர்க்காமல் விட்டதனால் தான் அது சேர்ந்து செய்து மார்க்க ஆதாரமா, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது மார்க்க ஆதாரமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு காரியத்தை அவங்க பேர்லயே அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அது எப்படி ஆகும்? அவர் கூட அந்த இது பண்ணல, எது குப்பா பண்ணல. அவர் என்ன பண்றாரு, பள்ளி அது நல்லா கவனிக்கணும், பள்ளிக்கு இடம் பத்தலைங்க, விஸ்தீர்ணப்படுத்த வேண்டி இருக்கு. வலீதுக்கு இருக்கிற அந்த செல்வாக்குக்கு அவருக்கு இருந்த அந்த சர்வாதிகார தன்மைக்கு இப்படி விஸ்தீர்ணப்படுத்த நினைச்சா 50 பேர் காலி பண்ண முன்னாடி விஸ்தீர்ணப்படுத்திருக்கலாம், ஒரு உத்தரவு கூட காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்படி விஸ்தீர்ணப்படுத்த நினைச்சா விஸ்தீர்ணப்படுத்திட்டு போயிருக்கலாம். அவர் இப்படி விஸ்தீர்ணப்படுத்துறார், இப்படியும் சேர்த்து 4 பக்கம் விஸ்தீர்ணப்படுத்தும் போது அவர் கூட தர்காவை கட்டினாருன்னா தர்காவை கட்டல, பள்ளி வாசலை விஸ்தீர்ணப்படுத்திட்டு ஒரு 50 அடி 100 அடி இருக்கிறாங்கன்னு வைங்க, எடுத்தா தன்னால உள்ளுக்கு வந்துடும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்துல எங்க வந்துடும், பள்ளிக்கு உள்ள வந்துடும். உள்ள வந்தோன்னு அதை பள்ளின்னு ஆக்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி 4 பக்கம் தடுப்பு சுவர் மட்டும் எழுப்பி வைக்கிறாங்க. பள்ளிக்கு உள்ள தனியாக நிற்கும், இப்படி நிற்கும். இது ரசூலுல்லாஹ் அடக்கத்துல வைங்களேன், இப்படியே இங்கெல்லாம் மக்கள் நிற்பாங்க. இது தனியா ஒரு பாக்ஸ் மாதிரி நிற்கும். இதைத்தான் யார் செஞ்சாரு, வலீத் இப்னு அப்துல் மலிக் செஞ்சார். அவரோட நோக்கம் என்ன, பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்துறது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலத்தை பிரிக்கிறதுக்காக, தர்காவுக்காக கட்டல. பள்ளி வாசல் ரசூலுல்லாஹ் கையால கட்டின ஒரு பள்ளி வாசல், அதுல தொழுவணும் மக்கள்லாம், இடம் பத்தல. விஸ்தீர்ணப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது, இவங்க அடக்க ஸ்தலமும் உள்ளக வந்துருது. ஓப்பனா கிடைச்சுன்னு சொன்னா வேற விபத்துக்கள்லாம் ஏற்பட்டு போயிருக்கும், மண்ணே அள்ளிட்டு வந்து பாம்பு போயிடும். செவர் மட்டும் வைக்காம இருந்தாங்கன்னு வைங்க, அந்த காலத்துல அந்த ஆள் செஞ்ச கெட்டலே ஒரு நல்லது, விஸ்தீர்ணப்படுத்தாம இருந்திருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம். சரி, பண்ணும் பொழுது இந்த 4 பக்கம் செவர் எழுப்பாம வச்சிருந்தாருன்னு சொன்னா ஜம்சம் தண்ணி ஒரு கேன்ல வர்ற மாதிரி மண்ணு ஒரு கேன்ல வந்துடும். கிணறாக்கி இருப்பாங்க, வர்றவங்க போறவங்க செய்வான், ரசூலுல்லாஹ் அடக்கஸ்தலம் மண் அள்ளிக்கிட்டு வந்து அதை பெரிய சுரங்கமாக்கி இருப்பாங்க. அதெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாரு அவரு, இதை பண்ணிட்டாரு. ஆனால் டூம் மாதிரி போட்டு இப்ப இருக்கிற இந்த மெத்தேடில் அவர் செஞ்சாரு, செய்யல, சும்மா தடுத்தாங்க. அதாவது பள்ளி நினைச்சிடக்கூடாது, இது பள்ளிவாசல் இல்ல, அதுக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக செய்யல. அதுக்கப்புறம் இந்த குப்பா எப்ப உண்டாகுது தெரியுமா, சேர்ந்த மன்னர்களுடைய கையில ஒரு கட்டத்தில் ஆட்சி இருக்கிறது. ஹிஜ்ரி 678 ஹிஜ்ரி 678 நீங்க பாத்துக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் ஒரு நூற்றாண்டு, 2 நூற்றாண்டு, 3 நூற்றாண்டு, 4 நூற்றாண்டு, 5 நூற்றாண்டு, 6 நூற்றாண்டு, 678 ஆண்டு வரைக்கும்
அதுல குப்பாவெல்லாம் கிடையாது. அந்த பச்சையா ஒண்ணு பாக்குறீங்களே, அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலத்தின் மீது அந்த மாதிரியான டூமுகள் எதுவுமே கிடையாது. சும்மா அது தனியாக பள்ளிக்குள்ள ஒரு இடமாக இருந்து கொண்டிருந்தே தவிர அது ஒரு தனி ஒரு வடிவமைப்பு கிடைச்சிருக்குது. அது எப்ப உண்டாகுதுன்னு கேட்டா, அவர் மன்னர் பேர் வந்து மன்சூர்னு சொல்லுவாங்க. மன்சூர்ங்கிற அரசர், இந்த மன்சூர் என்ற அரசர் தான் ஹிஜ்ரி 678வது ஆண்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொண்டு செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் தான் இந்த பச்சை அந்த இதெல்லாம் குப்பாவெல்லாம் வச்சு அதை ஒரு தர்கா செட்டப்ல வந்து அவர் உண்டாக்குனார். இது மார்க்கத்தில் ஆதாரமா? மன்சூர்ங்கிற ஒரு அரசன் செஞ்சதெல்லாம் மார்க்கமா? அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்துக்கு மாற்றமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். அது இன்னைக்கு வரைக்கும் இவங்க ரிமூவ் பண்ணாம இருக்கிறாங்க. மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யற சரியான கண்ணியம் என்ன? அவங்க சொல்ல நிறைவேற்றுறது தான் கண்ணியம். அவங்க மேல உள்ளதுக்கு அன்புங்கிற பேர்ல அவங்களுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்வது வந்து சரியாகுமா? அது இன்றைக்கு என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஹதீஸ்படி ஆட்சி செய்யறோம்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நீக்கலன்னு சொன்னா எந்த ஆட்சி நீக்குது? தப்பான ஒரு பேசிக்கல வந்து என்ன இருக்குது? அது இருக்கிறது. ஆனா உண்மையில் என்ன பண்ணணும்? அது மார்க்கத்தின் சட்ட பிரகாரம் நபிகள் நாயகம் இதைத்தான் மூத்தாவர்கள் எச்சரிச்சாங்க. ஆயிஷா இதைத்தான் சொன்னாங்க, அக்ஷா யுத்தகத மஸ்ஜிதன், மஸ்ஜித் ஆயிருமோ என்று சொல்ல பயந்தார்கள். ஆயிடுச்சு, மஸ்ஜித் ஆயிருமோன்னு பயந்தாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு பயந்தார்களோ அந்த மாதிரி ஒரு சேஃப் வச்சுக்கிட்டு அது தலீல காட்டுறான். இன்னைக்கு என்ன செய்யறான்? பாத்தீங்களா, அங்கெல்லாம் கட்டிருக்கீங்க, கட்டினா என்னங்கிறான். அது யாரு கட்டினா? அல்லாஹ்வுடைய ரசூலா? நீங்க சொல்றபடி சஹாபாக்களா? யாரு கட்டுறா? 678ல கட்டினதுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்ன அதனால அதுல என்ன எழுதிருப்பாங்க? எப்படிப்பட்டவங்க கட்டிருக்கான்னு தெரியுமா? அதுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதப்பட்ட நூல்களை நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன எழுதிருப்பாங்கன்னு கேட்டா, இந்த மௌலிதுல யா சய்யிதின்னு வரும்ல, யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குது பியதி, அது குர்தா இதுகள் எல்லாம் சுத்தி எழுதிருக்கும். அப்ப எப்படிப்பட்ட ஆண்டு விளங்கிருந்தது? கட்டினாலு. இந்த கட்டினாலு பக்கா ஷிர்க் கூட்டம். இந்த ஷிர்க் வைக்கிற கூட்டம் தான் என்ன இருக்குது? அவங்க கையில் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் ஆட்சியை கொடுக்குறான். அவங்க ஆட்சியில வரும்போது யா சய்யிதி யா ரசூலுல்லாஹி குது பியதி, ரசூலுல்லாஹி கையை பிடிங்க, உங்களை விட்டா எங்களுக்கு யார் நாதியே இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யற மாதிரியான பாடல்களை எல்லாம் அதுல சுட்டி செவத்துல எல்லாம் இணைந்தார்கள், எழுதி வைத்திருந்தார்கள் என்று நம்ம ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் வரைக்கும் பார்க்கிறோம். இப்ப உள்ள இருக்காங்கிறது தெரியல. அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இது ஒரு கேடு கெட்டவர்கள் செஞ்ச ஒரு காரியம். மார்க்கத்தை அறியாத அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு சிலர் செய்த காரியம் வந்து மார்க்கத்தில் தலீல் ஆகுமா? அது ஒரு ஆதாரமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தடையைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர இது மாதிரியாக பிற்காலத்தில் மன்னர்கள் செய்த காரியங்களை எல்லாம் அதை வந்து நம்ம மார்க்கத்தின் ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.